நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் ஆங்கில நாளிதழ் வந்து படிக்கிறதுக்கு கொடுப்போம். அந்த ஆங்கில நாளிதழ் வந்து 2, 3 நாளிதழ் வந்து ஒரு 4, 5 பிளாக்ல அதை வச்சிருக்கிறோம். அப்போ ஒரு பிளாக்குக்கு படித்த பின்னால அடுத்த பிளாக்குக்கு கொடுப்போம். இது தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய நம்ம பணியாளர் வந்து இந்த பேப்பரை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலர் பார்க்குறாரு, இந்த பேப்பர் முடிஞ்ச பிற்பாடு திருப்பி ஈவினிங் டயத்தில் அதை திருப்பி வாங்குவாங்க. வாங்கி பார்க்குறாரு ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலரு, அங்கே வந்து ரவுண்ட் பண்ணியிருக்குது. ஒவ்வொரு சில பக்கங்களில் எழுத்துக்களை ரவுண்ட் பண்ணியிருக்குது. கோவை மத்திய சிறை கொண்டு வந்து வைக்கப்பட்ட சிறைவாசியில் ஒருவர் இந்த தீவிரவாதிகளோடு சேர்ந்து ஒரு சிறை பணியாளரும் அங்கே டெட்டனிவா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஜம்மு காஷ்மீரில் இருக்க சிறை பணியாளர் ஒரு வார்டன் அவரு கொண்டு வந்து சிறைக்குள்ள வச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது தீவிரவாதிகளை பொறுத்தளவு நீங்கள் மூளை செலவை அவங்க ஏற்கனவே நல்ல மூளை செலவை செய்யப்பட்டவர்கள். அப்புறம் அந்த லேர்னிங்னு சொல்லுவாங்களே அந்த மெத்தட், அந்த அளவுக்கு நம்ம சிறைத்துறையில் அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலாக அவங்கள ஏற்கனவே செய்யப்பட்ட மூளை செலவை நம்ம திருப்பி இது பண்ணுற அளவுக்கு இன்னும் கட்டமைப்புகள் இல்லை. அது நம்ம ஒத்துக்கு தான் வேணும். உள்ளே இருக்கிற காவல் பணியாளர் ஒன்று, அப்புறம் அடுத்தது அந்த டவர்னு சொல்லுவாங்க அந்த காவல் பணியாளர் ஒன்று, அப்புறம் இந்த பிளாக் சுற்றியுமே நம்ம சிறைத்துறையில் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர். அது அவங்க எப்படின்னா மற்ற சிறையிலிருந்து கொண்டு வருவோம், மற்ற சிறையிலேருந்து டெபுடேஷன் போடுவோம். ஏன்னா இங்கே லோக்கல் இருக்கவங்க பற்றி அவங்களுக்கு உண்டான இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியிருந்து டெபுடேஷன் கொண்டு வந்து போடுவோம். அப்புறம் என்னாச்சு, என்னன்னா அவுட்டர் காம்பவுண்ட் வால்ல வெப்பன் வித்து வெப்பனுங்க, சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன், ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் அவுட்டரில் அது யார் பண்ணுவாங்கன்னா. வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது சிறைத்துறை முன்னாள் டிஐஜி கோவிந்தராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. வாவ் தமிழா நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பேச இருக்கிற நேரத்தில் நாடு முழுக்க ஒரு போர் பதட்டத்தில் இருக்க நேற்று பாகிஸ்தான் மேலே இந்தியா ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு முகாந்திரம் காஷ்மீர் தீவிரவாதிகள் காஷ்மீரில் நடத்தின ஒரு தாக்குதல் தான். ஸோ காஷ்மீர் தீவிரவாதிகள் பற்றி பேச வரும்போது நீங்கள் சிறைத்துறையில் இருக்கும்போது காஷ்மீர் தீவிரவாதிகள் அங்கே கோயம்புத்தூர் சிறையில் இருந்தாங்க. உயர் பாதுகாப்பு அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னால் காஷ்மீர் ஃபரூக் அப்துல்லா ஹவுஸ் அரெஸ்ட் எங்கே வச்சுட்டு கொடைக்கானலில் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கிறதுனால அப்படி வச்சுருந்தாங்க. இவங்க தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு நிறைய உயிர் பலிகளை எடுத்ததுனால இவங்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவங்கள டிட்டனிவாக கொண்டு வைக்கிறாங்க. இந்த சிறைகளில் எந்த இடத்துல வச்சாச்சுன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத தீர்மானம் பண்ணி சிறைத்துறை தீர்மானம் பண்ணி கோவை மத்திய சிறையில் மெத்த பிளாக்ன்ற ஒரு பகுதியில் கொண்டு வைக்கிறாங்க. அது இரண்டு மாடி கட்டடம், ஒவ்வொரு பிளாக்கு தனித்தனியாக இது இருக்கும், சிங்கிள் செல் பிளாக். இதில் ரெண்டு குரூப் தீவிரவாதியில் 2 குரூப், அவர் ஒரு 48 பேர் அங்கே கொண்டு வச்சுருந்தாங்க. இந்த 48 பேரை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு குரூப் தனித்தனியாக பிரித்து வைக்கிறோம். அப்புறம் இவங்களுக்குள்ளே பேசக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய தடைகள் நம்ம பண்ணுறோம். இந்த தடைகள் எல்லாம் நம்ம பண்ணும்போது அவங்க எப்படியெல்லாம் அவங்கள அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து ஏதாவது திட்டம் தீட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியை செஞ்சுட்டே இருக்காங்க. அதில் ஒன்று என்னன்னா, நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் ஆங்கில நாளிதழ் படிக்கிறதுக்கு கொடுப்போம். அந்த ஆங்கில நாளிதழ் 2, 3 நாளிதழ் ஒரு 4, 5 பிளாக்ல அதை வச்சிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பிளாக்குக்கு படித்த பின்னால அடுத்த பிளாக்குக்கு கொடுப்போம். இது தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நம்ம பணியாளர் இந்த பேப்பரை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலர் பார்க்குறாரு, இந்த பேப்பர் முடிஞ்ச பிற்பாடு திருப்பி ஈவினிங் டயத்தில் அதை திருப்பி வாங்குவாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பேப்பர் கொடுப்பாங்க, ஈவினிங் டைம் முடிச்சது வாங்குவாங்க. அவங்ககிட்ட அங்கேயே கொடுத்துட மாட்டாங்க. வாங்கி பார்க்குறாரு ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலரு, அங்கே ரவுண்ட் பண்ணியிருக்குது. ஒவ்வொரு சில பக்கங்களில் எழுத்துக்களை ரவுண்ட் பண்ணியிருக்குது. அப்போ பார்த்தாச்சு இந்த என்ன பண்ணாங்க, இந்த எழுத்துக்கள் ரவுண்ட் பண்ணியிருக்குது என்னன்னு. அப்போ அதை கொண்டு போயிட்டு மேலதிகாரிகிட்ட கொடுத்தா, சரி இவங்க என்னமோ திட்டம் தீட்டுறாங்க, அந்த ரவுண்ட் பண்ணுறாங்க பாருங்க, அந்த ரவுண்ட் பண்ணுறதுல அவங்க தங்களுக்குள் செய்தி பரிமாறிக்கொள்கிறார். நான் அனந்தநாக் சேர்ந்தவன், நான் ரஜௌரி சேர்ந்தவன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்றது அந்த இது மூலமாக ஒவ்வொரு எழுத்தை
அவ்வளவு உன்னிப்பாக அந்த தீவிரவாதிகள் தங்களுக்குள் ஏதாவது திட்டமிடுவதற்காக சிறைக்குள்ள வந்து முயற்சி பண்றாங்க. இது எக்ஸ்ப்ளோசிவ் இது வச்சு நிறைய சாதாரண மனிதர்களை கொன்றவர்கள் அங்க அந்த இதில் இருந்தாங்க, தீவிரவாத குழுக்கள் சேர்ந்தவங்க. அதே மாதிரி நிறைய என்கவுண்டர்ல கை கால் பெருவிரல் இழந்தவர் ஒருத்தர் அங்க உள்ள வந்திருந்தாரு. அவரு தான் லீடர் இருந்தது பின்னாலதான் தெரிஞ்சது. கோவை மத்திய சிறை கொண்டு வந்து வைக்கப்பட்ட சிறைவாசியில் ஒருவர் இந்த தீவிரவாதிகளோடு சேர்ந்து ஒரு சிறை பணியாளரும் அங்கே டெட்டனிவா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து என்னப்பா டெட்டனிவா ஒரு தீவிரவாதி தானே வைப்பாங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருக்க சிறை பணியாளர் ஒரு வார்டன் அவரு கொண்டு வந்து சிறைக்குள்ள வச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த லைட்டுகள் எல்லாம் இவர் ஆஃப் பண்ணியிருக்காரு. இவங்க தப்ப முயற்சிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது இவர் அதற்குள்ள உள்ளாளாக இருந்திருக்காரு அப்படின்றதுக்காக அவரும் அந்த இதில் சேர்த்து அவரையும் வந்து கோவை மத்திய சிறை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. சார் அவங்க எவ்வளோ காலங்கள் இருந்தாங்க சார்? அங்கே வந்து ஏறக்குறைய ஒரு 1.5-2 வருடம் வாக்கில் அங்கே இருந்தாங்க. இதில் இருக்கும்போது எப்போவுமே எதனா பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள இது பண்ணுற மாதிரி நம்ம பணியாளர்கள்கிட்ட எப்போவுமே ஏதாவது ஒரு தகராறு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு இன்சிடென்ட்டில் வந்து அதாவது ஒவ்வொரு பிளாக்குக்கும் முன்னால் ஒரு கேட் இருக்குமுங்க. ஒரு செல்லுக்குள்ளே ஒரு கேட் இருக்கும். அப்புறம் இந்த செல்லுக்கு இது பிளாக்கு வெளியே வரக்கு ஒரு கேட் இருக்கும். அப்போ வந்து முன்ன இருந்த இதிலெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பிளாக் விட்டு இன்னொரு பிளாக் பார்க்காத அளவுக்கு முன்னால் வந்து மறைப்பு தகடுகளை வச்சு மறைச்சி வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த உள்ளே இருந்த காவலர்களை அடிச்சு போட்டு, ஏன்னா வெளியே வந்து நம்ம குறிப்பிட்ட நேரம் அவங்களுக்கு காலை கடன் இதுக்கும் குளிப்பதற்கும் அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கும் வெளியே அனுப்புவோம். அப்படி வெளியே வரும்போது 2 பேரா அப்படித்தான் இது பண்ணணும். ஒருவர் என்ன பண்ணிட்டாரு, சீக்கிரம் வேலையை முடிக்கலான்னு 4 பேரை வெளியே எடுத்து விட்டாரு. அதாவது நம்ம சிறை பணியாளர் அப்படி சமயோசிதமாக சிந்திக்காம அப்படி செஞ்சது, சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக 4 பேரை திறந்து விட்டார். 4 பேர் சேர்ந்து இவரை அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்டு முன்னால கேட்டை வந்து திறந்துட்டாங்க. முன்னால ஒரு கேட் திறந்த உடனே எல்லாத்தையும் வெளியே வந்தாச்சுன்னா பாக்கி இருக்கிற கேட் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள எல்லாமே சைரன் இதெல்லாமா போட்டு ஃபோர்ஸ் கொண்டு வந்து மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி உள்ளே அடைச்சோம். அது ஒரு பெரிய இது. அதில் கூடங்க இன்னும் கூட மனம் நெகிழக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்குது. என்னன்னா, பணியாளர் இருக்கார் பாருங்க, இந்த பணியாளர் பார்க்குறக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர் வந்திருக்காங்க. அதாவது ஒரு உள்ள அதிகாரியாக இருக்க வேண்டியவர் அவரோட ஒரு குறைபாடுனால அவங்க ஃபேமிலி எல்லாம் எவ்வளவு ஜம்மு காஷ்மீர்லேருந்து இங்கே வந்து நம்ம ஜெயிலில் வந்து ஒரு சிறைவாசி பார்க்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு பாருங்க. அது ஒரு நெகிழ்வான தருணம். ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தையில அது கொண்டு வந்து காமிச்சாங்க. அப்புறம் அது போகங்க சிறை பணியாளர் இவங்க இவ்வளவு கடுமையாக இருந்தால் கூட நம்ம அவங்களை எவ்வளவு பக்குவமாக பார்த்துருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு நிகழ்வை சொல்கிறேனுங்க. அதாவது ஒருத்தருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு. டாக்டர் சிறை மருத்துவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துன்னு சொல்ல இது இமீடியட்டாக நம்ம ஜிஹெச் கொண்டு போகணும். அப்போ பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்து வேறொரு சிறைவாசி எடுத்துகிட்டு ஜிஹெச் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, அப்போ இருந்த சூப்பரிண்டென்ட் உடனே அவங்களோட ஸ்டாஃப்காரை பிளாக் உள்ளேயே கொண்டு வந்து அவர் எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணி கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி அவர் காப்பாற்றிட்டாங்க. அது மாதிரி கடுமையான சிறைவாசிகளுக்கும் நம்ம வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கக்கூடிய தன்மைகளும் இருக்குது. இப்போ அவங்க காஷ்மீர் தீவிரவாதிகள் வந்து சிறைக்குள்ள வந்து தனி செல்லில் எதுவும் இருப்பாங்களா, இல்லை எல்லாரோட இருக்கிற இடங்கள்? ஆமாங்க, அவங்களெல்லாம் வந்து எல்லாம் தனித்தனி செல்லு. அதாவது ஒரு பிளாக், அதாவது 2 குரூப் 3 குரூப் இருக்குன்னு வைங்க. அது வந்து நம்ம தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பிளாக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி மொத்தம் 48 சிறைவாசி வச்சுருந்தோம். இந்த நாம் 48 சிறைவாசிகளில் ஒரு 2-3 பேர் அவங்க வெளியவே லீடருங்க. அதில் வந்து ஒருத்தர் ஆசிரியராக இருந்தவர். அவர் தான் இந்த நியூஸ் பேப்பரில் அப்படியே லெட்டர்ஸ் ரவுண்ட் பண்ணி, அதாவது யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுறதுக்காக பேப்பர் மூலமாக செய்தி அனுப்புறதுக்காக முயற்சி செஞ்சது அவர் தான். எப்படி இருக்கு சார் அவங்களோட மனநிலை? அவங்ககிட்ட ஏதாவது நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சதா? நிச்சயமாக நாம் அதை உள்ளே போகும்போது ஏன்னா அவங்களோட டெம்பரமெண்ட் என்னன்னு நம்ம அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். இன்னுமே அந்த கொஞ்சம் கடுமையான இதாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஏன்னா தீவிரவாதிகள் கிட்ட நம்ம வந்து ஏன்னா அவங்க பயிற்சி அந்த மாதிரியான பயிற்சி. ஸோ இந்த சட்ட திட்டங்கள் கட்டுப்பாடுகள் இதெல்லாமே வந்து அவர்களுக்கு எதிரானதாக தான் நினைப்பாங்க.
மத சம்பந்தமான தேவைகளை நாம் சரியாக பூர்த்தி செய்தோம். அது ஒரு இதுங்க. எப்பவுமே வந்து சிறைக்குள்ள வந்து சிறைவாசிகளுக்கு தேவையானதையும் மத ரீதியாக அவர்களுக்கு என்ன இது வேணுமோ அது எல்லாமே எப்பவுமே செஞ்சு கொடுப்போம். சிறையில் அதற்கு தனியான விதிகள் எல்லாம் இருக்குதுங்க. ஸோ அதெல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்தோம். அவங்க அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டயத்தில் ஏன்னா ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு தெரியும், அவங்க குறிப்பிட்ட காலங்களில் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த ஃபாஸ்டிங் டயத்தில் அவங்களுக்கான இரவு வேளையில் உணவு தயாரித்து கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம். அதற்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். வெளியிருந்து பார்க்குற பொதுமக்கள் நினைக்கலாம், ஏன் அவங்களுக்கு அப்படி இது கொடுக்கணும்னா, ஏன்னா அவங்களை சேர்ந்தவர்கள் வெளியே இன்னும் எவ்வளவு திட்டம் தீட்டுறாங்க, என்ன இது இருக்குது பின்னால் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவங்கள வந்து உள்ளே அவங்க கிட்ட இருந்து தேவையான செய்திகளை சேகரிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தணும். இவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. சென்ட்ரல் இதிலிருந்து வந்து இவங்க வந்து எப்படி வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு போவாங்க. அப்புறம் வெளியவே தரவுகள் சேகரிப்பாங்க. சிறைக்கு வெளியே பல ஏஜென்சி இருக்குங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பல ஏஜென்சிஸ் இருக்கும். ஐபிரா இது மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்கும். யார் இருக்காங்கன்னா யாருக்கும் தெரியாது. உள்ள என்ன நடக்குது அப்படின்றது அப்படியே கரெக்டாக வந்து ரிப்போர்ட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி ரிப்போர்ட்டிங், நிமிஷம் திடீர்னு ஒரு இன்சிடென்ட் வைங்க, அந்த இன்சிடென்ட் உடனே ரிப்போர்ட்டிங் ஆகும். நம்ம நினைக்கலாம், அதாவது இவ்வளவு கொடுமையானவர்களுக்கு இவ்வளவு உள்ள வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா, இவ்வளவு வசதி செஞ்சு கொடுக்கணுமா, இல்லை நம்ம என்னன்னா அதிலிருந்து மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்றது தான். ஒன்று வந்து 2 இது இருக்குங்க. ஒன்று வந்து அவங்களோட செயல்பாடுகள் தடுக்கிறது, உள்ளே கொண்டு வந்து வைக்கும்போது செயல்பாடு தடுக்கிறோம், ப்ரிவென்ஷன். அவனால் எதுவும் வெளியே விட்டால் அவன் செஞ்சுடுவான். ஸோ அதை உள்ளே வச்சாச்சுன்னா ப்ரிவென்ஷன் இல்லைங்களா? சிறையினோட நோக்கமே அதுதான். ஒன்று ப்ரிவென்ஷன், அப்புறம் ரிஃபார்மேஷன். இது ரெண்டுமே கூட உள்ளே வைக்கும்போது அது தடுக்கப்படுகிறது, அந்த குற்ற செயல் தடுக்கப்படுகிறது. அப்புறம் அவனுக்கு சரியாக அவனை ட்ரீட் பண்ணி சரியாக நடத்தி அவனை திருப்பி இது கொண்டு போகிறது வந்து ரிஃபார்மேஷன். தீவிரவாதிகளை பொறுத்தளவு நீங்கள் மூளை செலவை அவங்க ஏற்கனவே நல்ல மூளை செலவை செய்யப்பட்டவர்கள். அப்புறம் அந்த டீலேர்னிங்னு சொல்லுவாங்களே, அந்த மெத்தட் அந்த அளவுக்கு நம்ம சிறைத்துறையில் அந்தளவுக்கு இண்டிவிஜுவலாக வந்து அவங்கள ஏற்கனவே செய்யப்பட்ட மூளை செலவை நம்ம திருப்பி இது பண்ணுற அளவுக்கு இன்னும் கட்டமைப்புகள் இல்லை. அது நம்ம ஒத்துக்கு தான் வேணும். ஏன்னா இருக்கிறாங்க, இப்போ வந்து உளவியல் நிபுணர்கள் இருக்கிறாங்க, நம்ம சிறைத்துறையில் உளவியல் நிபுணர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக 1-to-1 இது பண்ணுற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் இல்லை. ஆனால் இவங்க காஷ்மீர் தீவிரவாதிகள்னால இவங்களுக்கு சிறப்பு கண்காணிப்பு இருந்தது, அது எப்படி அவங்க நிர்வகிக்கிறாங்க? ஆமாம். அந்த சிறப்பு கண்காணிப்புன்னா எப்படின்னாங்க, இப்போ அவுட்டர் காம்பவுண்ட் வால் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு காம்பவுண்ட் வால், அப்புறம் அதுக்குள்ள ஒரு பிளாக் வால், இது மாதிரி ஒரு 4-5 அடுக்கு இது இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து உள்ளே இருக்கிற காவல் பணியாளர் ஒன்று, அப்புறம் அடுத்தது அந்த டவர்னு சொல்லுவாங்க, அந்த காவல் பணியாளர் ஒன்று, அப்புறம் இந்த பிளாக் சுற்றியுமே நம்ம சிறைத்துறையில் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்கள். அது அவங்க எப்படின்னா மற்ற சிறையிலிருந்து கொண்டு வருவோம், மற்ற சிறையிலேருந்து டெபுடேஷன் போடுவோம். ஏன்னா இங்கே லோக்கல் இருக்கவங்க பற்றி அவங்களுக்கு உண்டான இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியிருந்து டெபுடேஷன் கொண்டு வந்து போடுவோம். அப்புறம் என்னாச்சு, என்னன்னா அவுட்டர் காம்பவுண்ட் வாலில் வெப்பன் வித்து வெப்பனுங்க, சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன், ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் வந்து அவுட்டரில். அது வந்து யார் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் இது மாதிரியான இவங்க வந்து அவுட்டர் இது பண்ணுவாங்க. காஷ்மீர் தீவிரவாதிகள் இருக்கிறதுனால அவங்க பண்ணுறாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. சிஆர்பிஎஃப் வந்து கோயம்புத்தூர் மத்திய சிறைக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் இருக்கும்போதும், அப்புறம் வந்து கோவை குண்டுவெடிப்பு வழக்கு இவங்க இருந்தாங்க பாருங்கள், அப்போவுமே தொடர்ந்து, இப்பவும் அது தொடர்ந்து இருக்குது. சிஆர்பிஎஃப் வந்து இன்னுமே அது தொடர்ந்து இருக்குது. அது 90களில் ஆரம்பித்த இது அப்படியே இன்னுமே தொடர்ந்து வந்து சிஆர்பிஎஃப் ஒரு ஃபோர்ஸ் வந்து அவுட்டர் பெரிஃபரல் இது ஃபோர்ஸ் இன்னுமே இருக்குங்க, பாதுகாப்பு இருக்குங்க. சார் அவங்க சிறைக்கு நாட்கள் முடிஞ்சு எப்படி சார் அவங்க விடுதலையாகி போனாங்களா, இல்லை வேறு சிறைக்கு மாற்றி? இல்லை, அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர், எங்கே விடுதலை பண்ணலை, அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். ஏன்னா அது ஜம்மு காஷ்மீருக்கு எகெயின் வந்து மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். சிறையில் ஒரு நீண்ட கால அனுபவம் இருக்குது, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே நீங்கள் சிறை. ஆமாம். ஸோ அதனால் உங்களுக்கு சிறைவாசிகளோட மனநிலை, அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்கள் அவங்கள பற்றி பிஹெச்டியும் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஆய்வு பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஆய்வுன்றது வந்து